இந்த மாதிரி எல் டிசைன்ஸை நான் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டாக எஸ் டிசைன் நம்ம போட போகிறோம். ஸ்மால் லெட்டர் எஸ் போடுவோம்ல, ஸோ அந்த டிசைன் தான். ஸோ இதுக்கும் ஆஸ் யூஷுவல் டிப்பில் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஸோ கெயின் அதே ஷேப்பில் கொண்டு வந்து ஸ்மால் லெட்டர் எஸ் மாதிரி டிசைன் போட்டுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு அகெயின் இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் மாதிரி கொண்டு வந்து இப்படி இங்கே கொண்டு வந்து இங்கேருந்து ஒரு பெண்ட் மாதிரி கொடுத்து அகெயின் நெக்ஸ்ட் லெட்டருக்கு கொண்டு போயிட வேண்டியது. அகெயின் இதிலிருந்து திரும்ப நெக்ஸ்ட் ஒரு எஸ் லெட்டர் கொண்டு வந்துடலாமா? ஸோ இதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக போட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரி எஸ் லெட்டர் கொண்டு வந்து இந்த இடத்துல இப்படி ஒரு வளைவு மாதிரி கொண்டு வந்துட்டு அகெயின் இங்கேருந்து இப்படி கொண்டு வந்து அகெயின் அதே மாதிரி கொண்டு போய் நெக்ஸ்ட் எஸ் லெட்டருக்கு கொண்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ அந்த பெயிண்ட் ஈவனாக இருக்கிற மாதிரி மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த எஸ் டிசைன் போட்டு நான் இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டாக நம்ம இந்த லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ்க்கு பெட்டல்ஸ்லாம் போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி இப்போ போட போகிறோம். ஸோ அதுக்கும் ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி டிசைன் போட்டுட்டு ஸோ இதில் இப்படி ஃபர்ஸ்ட்டு இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போய் இந்த இடத்துல இப்படி ஒரு லைன் மாதிரி ஒரு கர்வ் லைன் மாதிரி கொடுத்துருங்க. ஓகேவா? கொடுத்துட்டு அகெயின் திரும்ப இந்த இடத்துல இருந்து கொண்டு வந்து இந்த இடத்துல இருந்து இப்படி கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல இப்படி ஒரு லைட்டாக ஒரு ட்விஸ்ட் மாதிரி லைட்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அகெயின் இங்கே கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு ஹாஃப் ஸ்பைரல் மாதிரி கொடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஸோ நான் இங்கே ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்து கொண்டு வந்து அந்த இதில் ஜாயின் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இப்போது இதில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் லைன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு நல்லா ஃபர்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாமா? நெக்ஸ்ட்டு டிசைனுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு பெட்டல் மாதிரி கொடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி கொண்டு வந்து ஒரு வேவ் லைன் மாதிரி லைட்டாக கொடுத்துட்டு அகெயின் இப்படி இந்த இடத்த கொஞ்சம் ஷார்ப்பாக கொடுத்துக்கோங்க. அகெயின் திரும்பி இங்கேருந்து அதே மாதிரி லைன் எடுத்துகிட்டு போய் அந்த எட்ஜை நல்லா ஷார்ப்பாக்கி விட்டுடுங்க. ஓகேவா? இது பார்க்குறதுக்கு ஒரு பெட்டல் மாதிரி இருக்குதா? நீங்கள் இந்த டிசைனை வந்து பெட்டல் ஸ்லீவ்ஸ் எதுக்குனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் டிசைன் போகலாமா? நெக்ஸ்ட்டாக இங்கேருந்து ஒரு செமி ஸ்பைரல் மாதிரி கொண்டு வந்து இந்த கர்வை எடுத்துகிட்டு வந்து
இங்கே இப்படி கொடுத்துருங்க. அகைன் இங்கேருந்து இப்படி ஒரு வேவி லைன் மாதிரி கொடுத்து இந்த இடத்துல எட்ஜஸை ஷார்பன் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வேரியஸ் டிசைன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மேங்கோ டிசைன்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இந்த இடத்துல இந்த எட்ஜஸை நான் ஷார்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் டிசைன் போகலாமா? நெக்ஸ்ட்டாக ஃபிஷ் டெயில் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துக்க போகிறோம். ஸோ நான் லைட்டிங் போட்டு எடுக்கிறதுனால குட்டி குட்டி இன்செக்ட்ஸ் வருது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் டெயில் மாதிரி ட்ரா பண்ணி வச்சுட்டு அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஆஸ் யூஷுவல் டிப்பில் பெயிண்ட் எடுத்துகிட்டு இப்படி ஒரு கர்வ் மாதிரி கொண்டு வந்து ஸோ இந்த மாதிரி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து திரும்ப எடுத்துகிட்டு போய் இப்படி ஒரு பெண்ட் கொடுத்து இங்கேருந்து ஷார்பன் எட்ஜஸில் கொண்டு போய் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ தின்னாகவும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, திக்காகவும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அகெயின் இங்கேருந்து இப்படி எடுத்துகிட்டு வந்து திரும்ப இங்கே ஒரு பெண்டு கொடுத்து இன்னொரு பக்கம் டெயில் மாதிரி நான் கொடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே ஒரு பெண்ட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல இப்படி ஒரு ஷார்ப் எட்ஜஸ் கொண்டு வந்துடுங்க. ஓகேவா? கொடுத்துட்டு இங்கேருந்து அகெயின் இந்த இடத்துல இப்படி ஒரு கர்வ் மாதிரி கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டிசைன் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் டிசைனுக்கு இந்த இடத்துல லைட்டாக இப்படி ஒரு கர்வ் மாதிரி எடுத்துக்கோங்க. கர்வ் மாதிரி எடுத்துட்டு இங்கேருந்து இப்படி கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல இந்த ஹூப் போடுவோம்ல, கொக்கி மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி டிசைன் இது. ஸோ ஒரு பக்கம் ஸ்பைரல் மாதிரியும் ஒரு பக்கம் லைட்டாக கர்வ் மாதிரியும் கொடுத்து இந்த டிசைன் நம்ம போடுவோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இங்கே ஒரு கர்வ் மாதிரி கொடுத்தாலும் சரி, இல்லை ஷார்ப்பன் எட்ஜஸாக நீங்கள் கொடுத்தாலும் உங்கள் இஷ்டம்தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இங்கேருந்து ஒரு ஸ்பைரல் மாதிரி கொண்டு வந்து நான் அங்கே ஜாயின் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு ஸோ இந்த இடத்துல நான் கொண்டு வந்து இதை இங்கே ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நீங்கள் ஃப்ளவர்ஸ்க்கு அவுட்லைன் கொடுக்கும் போதெல்லாம் கொஞ்சம் ப்ராடாக கூட போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டிசைனோட அவுட்புட் உங்களுக்கு எப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டாக ரிவர்ஸ் ட்ராப் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர் பெட்டலுக்குள்ளே அதே மாதிரி இன்னொரு குட்டி பெட்டல் இருக்கிற மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு இந்த பெரிய பெட்டல் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பெரிய பெட்டலை நான் ஃபர்ஸ்ட்டு போட்டுக்கிறேன். ஓகேவா? போட்டுட்டு அகெயின் திரும்ப அதுக்குள்ளே ஒரு குட்டி பெட்டல் மாதிரி நம்ம கொடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் பெரிய பெட்டல் தான் போடுறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இதுக்குள்ளே ஒரு குட்டி பெட்டல் ட்ரா பண்ணிக்க போகிறோம்.
ஓகேங்களா? ஸோ பொறுமையாக நீங்கள் போடுறப்போ உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா பர்ஃபெக்டாக வரும். ஸோ உங்களுக்கு நீங்கள் வாட்டர் ப்ரஷில் அதிகமாக வெட்டாக இருந்துச்சுன்னா எப்படி ஸ்மர்ஜ் ஆகுங்கிறது முதற்கொண்டு நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அதே போல் நீங்கள் டிப்பில் பெயிண்ட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதையும் இங்கே கொண்டு வந்து இப்படி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கிளாஸ் நம்பர் 1ல் உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருப்போம், பேசிக் எலமெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட்டு இது கிளாஸ் நம்பர் 2. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் 1ல் வந்து டூல்ஸ் என்னென்ன மெட்டீரியல்ஸ் ரெக்வயர் இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருப்போம். ஸோ கிளாஸ் 2ல் இந்த மாதிரி பேசிக் எலமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸ் நம்பர் 3ல் உள்ளே நீங்கள் பெயிண்ட் பண்ணி அவுட்டர் லைன் எப்படி கொடுக்குறதுன்னு நம்ம பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அது என்னன்றதை பார்த்துடலாம். பை, டேக் கேர்.